புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்க எதிர்ப்பு தெரிவித்து துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணி கட்சியினரால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் எழில்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் எழில், தற்போது அப்பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. யூனியன் பிரதேசங்களில் உள்ள மின்துறையை தனியார் மயமாக்குவதற்காக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்தது. மேலும் புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு மின்துறை ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக மின்துறை தனியார் மயமாக்குவதை தற்காலிகமாக அரசு கைவிட்டது. இருந்த போதிலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கான பணிகள் மீண்டும் தொடக்கப்பட்டது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள எதிர்க்கட்சிகள் பல்வேறு போராட்டங்களை அறிவித்த நிலையில் இன்றைய தினம் இந்தியா கூட்டணி சார்பில் காமராஜர் சிலையிலிருந்து துணைநிலை ஆளுநர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், இதேபோல் கூட்டணி கட்சியினரான விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சியை சார்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்டோர் அண்ணா சாலையில் இருந்து ஊர்வலமாக நேரு வீதி வழியாக ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட வந்தனர். அதாவது ஆளுநர் மாளிகை அருகே உள்ள பெரிய கடை காவல் நிலையம் அருகே போலீசார் தடுப்புகளை போட்டு தடுத்து நிறுத்தினர். இருந்த போதிலும் போலீசாரின் தடுப்புகளை மீறி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்டோர் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுடைய தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. தொடர்ந்து முற்றுகையில் ஈடுபட முயன்ற அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். இருந்த போதிலும் புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்க கூடாது என்பதை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் இந்தியா கூட்டணியினர் தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி எழில்குமார்.